ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி நீ நான் காதல் சீரியலில் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ராக் வந்து நடந்திருக்குங்க. நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் வந்து நம்ம ஆகாஷ் வந்து அணு காலத்தில் தாலி கட்டிடுறாங்க. என்னப்பா இப்படி பொசுக்குன்னு தாலி கட்டிவிட்டாரே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா தெலுங்குல போயிட்டுருக்க நுவ்வு நேனு பிரேமா அப்படிங்கிற ஒரு சீரியல் தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சீரியலில் வந்து இந்த மாதிரி ட்ராக்லாம் வந்து இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி கோயிலில் திருமணம் நடக்கும். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவ் அண்ட் அபிக் தான் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ட்ராக்கையே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லும். இந்த இடத்துல வீட்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஆகாஷ் அனுவோட மேரேஜ்க்கு. அவங்க மேரேஜ் நடக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ராகவோட மாமா இருக்காங்க இல்லையா, அவங்க அக்கா ஹஸ்பண்ட், அவங்க வந்து இந்த மாதிரி அபியும் அவங்கள லவ் பண்ணுற மாதிரி வந்து அபி இவங்க லவ் பண்ணுற மாதிரி வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ராகவுக்கு போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து காமிப்பாங்க. ஸோ அவங்க அக்காவோட வாழ்க்கை வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனால் வந்து நம்ம அபி அழைச்சிட்டு போயிட்டு கோயிலில் கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்து காமிப்பாங்க. இவங்க கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணம் வந்து நடந்துடும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அனு மேரேஜே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்டாய திருமணம் மாதிரி வந்து நடந்திருக்கு. பட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் வந்து அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு ஒரு பயம் தான். பட் இது எல்லாமே வந்து அவங்க அம்மாவோட பிளான். இந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பட் அவங்க அப்பா செம்ம ஷாக் ஆகி ரொம்ப திட்டுறாங்க. இந்த வீட்டுக்கும் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க அம்மா வந்து அதெல்லாம் அப்படியே இருக்கவே கூடாது. இப்படி அப்பா சொல்ல அப்பாக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கும், நீ அங்கே தான் போய் வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறதுனால ஆகாஷ் அனு ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பட் எனிவேஸ் அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஆகாஷ் அண்ட் அபி வந்து சேர போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த ஒரு ட்ராக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.